வணக்கம் வணக்கம். முல்லைத்தீவு முள்ளிய விலையில் கடந்த ஒரு கிழமையா நான் மெசேஜ் போட்டுக்கொண்டே இருந்த நான் அங்கு ஒரு ஆசிரியர் குடும்பத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு நாய் உண்டு கைவிடப்பட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு நாய். இந்த வீடியோவுக்கு பிறகு நான் போடுறேன். அந்த நாயை அந்த இடத்துல உள்ள ஒரு ஊர் தம்பி ஒரு ஆள் எங்களுக்கு உதவி செஞ்சவர். அக்கா இந்த நாயை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஸோ அவர் எங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ போட்டு நாங்கள் அதை ஃபேஸ்புக் டிக்டாக்ல அப்டேட் பண்ணணும். யாராவது அந்த இடத்துல சம்மந்தப்பட்டாக்கள் வளர்க்க விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ள சொல்லி நிறைய 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 பேர் அந்த வீடியோ பார்த்தாங்க. நான் ஒருத்தர் கூட முன் வர இல்லை அதை எடுத்து வளர்க்குறதுக்கு. ஒரு உயிர் கூட, ஒரு மனித உயிர் கூட முன்வரையில் அந்த நாயை எடுத்து வளர்க்குறதுக்கு. ஒரு நேரம் கொஞ்சம் சாப்பாடு போட்டிருந்தா கூட அது உங்களோட வீட்டு வாசல் இருந்திருக்கும். பட் அது நல்ல நாய் உண்டு. நாய் என்று சொல்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. நல்ல வாய் இல்லாத ஜீவன் உண்டு, வாய் பேச முடியாத ஜீவன் உண்டு, நல்ல செல்ல பிராணி உண்டு. அவங்க தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது இன்றைக்கு நாங்கள் வாகனம் அனுப்பி அவரை நாங்கள் எங்களோட பாதுகாப்புக்கு எடுக்கிறோம். பட் எங்களோட ஷெல்டர் இருக்குல்ல, அதாவது நாங்கள் என்னுடைய வளர்ப்பிடத்தில் அதை வச்சிருக்க இயலாது. அதால் அதை வவுனியாக கொண்டு வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துல கொடுக்க போகிறோம். கையில் விழுந்து காலில் விழுந்து மண்டாடி கேட்டு ஒரு இடத்துல கொடுக்க போகிறோம். சாப்பாட்டுக்கும் சேர்த்து காசு கொடுக்குறது. ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்கள் அவரை. வணக்கம். வீடியோ பார்த்தனீங்களா? அந்த நாய்க்குட்டி உண்மையிலேயே ஒரு நல்ல வளர்ப்பு ஜீவன் உண்டு. காரணம் என்னென்னு சொன்னால், எங்களோட குழுவை சேர்ந்தவர், அதாவது எங்களோட இதில் வேலை செய்கிறவர் யார் எவருன்றே தெரியாது. அவர் பிடிச்சி செயின் போட்டு அந்த வேனுக்குள்ளே ஏற்றி வைக்கும் வரையும் ஒன்றுமே செய்ய இல்லை. அந்த நாய் எவ்வளோ பேர் நல்ல ஒரு நடிப்பு நடிப்பாங்க. கடிக்கும், பாயும், பிக்கும், சாப்பிடும், அப்படியே மொச்சிடும், ஒன்றுமே செய்யலை. அந்த ஜீவன்களுக்கு தெரியும் தன்னை காப்பாற்ற தான் வந்திருக்காங்கடா. அது கடவுள் சக்தி படைத்த ஜீவன்கள், வாயில்லாத ஜீவன்கள் கடவுள் சக்தி உள்ளவங்க. ஸோ அவங்களுக்கு வடிவாக தெரியும் தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கணும்னு. ஸோ கையெடுத்து கும்பிட்டு கொள்கிறேன். இந்த படித்த ஆட்கள் இருக்கிறீங்க தானே, இப்படியான அரிகண்ட அசிங்கமான வேலை செய்யாதீங்க, சரியா? உங்களோட வீட்டில் உள்ள நல்ல ஜீவன்களை கைவிட்டுட்டு போகாதீங்க. அதுகள் உங்களை நினைச்சி சாபமிடாது, ஏங்கி கொண்டிருக்கும். நீங்கள் எப்போ வருவீங்க? விடிய வருவீங்களா, நைட் வருவீங்களா, பின்னேரம் வருவீங்களா, இடையில வருவீங்களா, ஒரு 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 சமைச்சு தனக்கு ஒரு சாப்பாடு தருவீங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கும். ஓகே, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? வளர்க்காதீங்க, நாயை வளர்க்காதீங்க. வளர்த்துட்டேன்னு இப்படி விட்டுட்டு போய் சாபங்களையும் பாவங்களையும் தேடுறீங்க. இன்றைக்கு அந்த தம்பி இருந்தபடியா நாங்கள் அதை காப்பாற்றினோம். இல்லைன்னு சொன்னால் அந்த ஜீவன்ட நினைச்சு பாருங்க, அந்த ஜீவன்ட கெதி என்ன ஆகுறது? மக்களை நீங்கள் கோவிச்சாலும் சரி, கோவிக்காட்டியும் சரி, எனக்கு தெரியும், எனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. நிறைய எங்கட வவுனியாவிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த சண்டை பிடிச்சாக்களை சண்டை பிடிக்காதாக்களுமே நிறைய பேர் எதிர்ப்பு தான். பாவம்,